அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இப்போ இன்றைக்கி நம்ம டாபிக் பசங்களாகட்டும் பிள்ளைகளாகட்டும் வேலைக்கு போகிறாங்களோ ரெஸ்ட் எடுங்க ஃபஸ்ட்டாக. மெயினாக என்னென்னா இப்போத்த காலம் எல்லாத்துக்குமே டென்ஷன் தான் ஜாஸ்தி. வேலைக்கு போகிறவங்களாகட்டும் வேலைக்கு போகாதவங்களாகட்டும். இப்போ பசங்கள்லாம் வேலைக்கு போகிறாங்க, காலையில் போனால் நைட் தான் வர்றாங்க. அவங்கள நிம்மதியாக தூங்க விடுங்க. அந்த வந்த நேரத்துக்கு அங்கே போகலாம் இங்கே போகலாம் சுற்றலான்னுலாம் சொல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். சண்டேஸில் நீங்கள் போங்க, வேண்டான்னு சொல்லலை. பட் மற்ற நாள் கொஞ்சம் ரெஸ்ட். அதேமாதிரி லேடிஸும் வேலைக்கு போகிறவங்க வந்தால் கொஞ்சம் நிம்மதியாக தூங்கட்டும். குழந்தைகளை கொஞ்சம் நேரம் நீங்கள் பாருங்கள். சின்ன குழந்தை கை குழந்தையெல்லாம் இருந்தால் ஆம்பளைகள் ஜென்ட்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் பார்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம். சரி நீ போய் தூங்கு. ஏன்னா நைட் அவங்க ஃபீடிங் மதராக இருந்தால் ரொம்ப கஷ்டம். நைட்டு குழந்தையும் இது பண்ணிவிட்டு அப்புறம் மார்னிங் எழுந்திரிச்சு குக் பண்ணிட்டு போகிறது. சில வீட்லையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே குக்கிங் எல்லாம் பண்ணிட்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ வீட்டில் இருக்கிற லேடிஸாக இருந்தாலும் அவங்களும் காலையில் எழுந்திரிச்சு புருஷனை அனுப்பிச்சி குழந்தைகளை அனுப்பிச்சி டிஃபனு பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கூலுக்கு எல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நிம்மதியாக தூங்குங்க. அவங்க எல்லாம் போனோடனே தூங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 11 o'clock 12 o'clock எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் உங்கள் வீட்டு வேலையை செய்யுங்க. ஏன்னா இப்போத்த காலம் மெயினாக தூக்கம்தான் முக்கியம். தூக்கம் இல்லாதனால டென்ஷன், பிபி எகிருது. ஹை பிபி வர்றதுக்கு காரணமே இந்த தூக்கமின்மை தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தூங்க பாருங்கள். கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. கூட்டு குடும்பம் மாமியார் எல்லாம் இருக்குன்னா அவங்க குழந்தைய பார்த்துக்குவாங்க. அப்போ மருமக கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு குக்கிங் எல்லாம் பண்ணுதுன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விட்டுருங்க. ஒரு 11 12 வரைக்கும் தூங்கட்டும். ஏன்னா காலையிலே மத்தியானத்துக்கு வேணுங்கிற சாப்பாடு எல்லாம் செஞ்சு வச்சுருக்கோம். அதனால் அதெல்லாம் அப்புறம் நம்ம சூடு பண்ணி சாப்பிட்டா போதும். கொடுத்து அனுப்புறதெல்லாம் அனுப்பிச்சி புருஷனையும் குழந்தைகளையும் அனுப்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அவங்களும் வேலைக்கு போகிறவங்கன்னா இன்னும் அதை விட முக்கியம். 2 பேருமே ரெஸ்ட் எடுக்கணும். ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் ரெஸ்ட் எடுக்கணும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் தூங்கும்போது அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. இப்போ புருஷன் ஒய்ஃபு வீட்டிலே இருக்குது, புருஷன் தான் வேலைக்கு போகுதுன்னா வந்தோடனே சரி நம்ம அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. போகணும் சரிதான், நீங்கள் வீட்டிலே இருக்கிறனால உங்களுக்கு போகணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதுக்குன்னு சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க. அங்கே சித்தி வீட்டில் இது, அக்கா வீட்டில் அது, இப்படியே சும்மா ஒவ்வொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக நிற்காதீங்க. ஏன்னா இது பண்ணினீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தான் அது கஷ்டமாகும். நீங்கள் தான் அனுபவப்பட போகிறீங்க, அவதிப்பட போகிறீங்க. அந்த புருஷனுக்கு ஏதாவது ஒன்றாச்சுன்னா அது உங்களை தான் இதாகும், பாதிக்கும். வேறு யாருக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அப்போ அவருக்கு ரெஸ்ட் கொடுக்க பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் கொடுங்க. அவர் வந்தாரா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கட்டும். முடிஞ்சால் டீ காஃபி வச்சு கொடுங்க. இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, நிம்மதியாக இருக்க விடுங்க. புருஷனும் அதே மாதிரி வந்த உடனே ஃபோனை நோண்டிட்டு உட்காராது. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு படுங்க. முடிஞ்ச அளவுக்கு தூங்க பாருங்கள். இந்த நைட் எல்லாம் உட்காந்துட்டு மொபைலை பார்த்துட்டு தூக்கம் கெடுது. எல்லாத்துக்குமே எல்லா ஜென்ரேஷனுக்கும் இப்போ அப்படி தான். அதுதான் பிரச்சனை. அதனால் என்ன ஆகுதுன்னா பிபி அட்டாக் ஆகிடுது, ப்ரெஷரு. நம்மளுக்கு தெரியாது, தலைவலி வருது, சரி தலைவலி தானே நினைக்கிறோம். ஆனால் அதில் வர்ற பாதிப்பு அது லாஸ்ட்டு இப்போது எனக்கு தெரிஞ்ச வேற ஒருத்தர் அப்படி தான் கோமா ஸ்டேஜில் போய் படுத்துட்ருக்கார். கிட்டத்தட்ட 3 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருக்கிறாரு. காரணம் என்னென்னா இதுதான், வேலைக்கு போகணுன்னு வேலைக்கு போகிறாங்க. இப்போ கல்ஃபில் போனாலும் சரி, நம்ம இந்தியாவில் சரி, அவங்க அந்த வேலை முடித்து அவங்க ரூமுக்கு வந்தோன்னா பொண்டாட்டிக்கிட்ட வீடியோவில் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்சம் மொபைல் பார்ப்பாங்க. கொஞ்சம் படுக்கிறதுக்குள்ளே காலையிலாச்சும் எந்திரிச்சு வேலைக்கு போகணும். டிரைவர்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே தூங்குங்க. முடிஞ்ச குழந்தைகளே அதே மாதிரி டைமுக்கு தூங்க வைங்க. படின்னு ரொம்ப டார்ச்சர் கொடுக்காதீங்க. படிக்கணும், ஓரளவுக்கு படிக்கணும்னு சொல்லிட்டு இது பண்ணுங்கள். டைம் நீங்களும் அவாய்ட் பண்ணு. டிவியெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இத்தனை மணி ஒரு அன்டில் 8 o'clock அந்த மாதிரி குழந்தைகளை படிக்க ஹோம்ஒர்க் எல்லாம் முடிக்க வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் டிவியில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிவி ஆஃப் பண்ணிடுங்க. 9 மணிக்கு குழந்தைகளையும் நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 மணிக்காவது நீங்கள் எல்லாம் தூங்க பாருங்கள். அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போத்த லைஃப்க்கு நம்ம மொபைல் தான் பார்க்குறோம். மோஸ்ட்லி எல்லோரும் மொபைல் பார்த்துட்டே அந்த டைமை வேஸ்ட் பண்ணுறோம். தூக்கம் இன்மைனால தான் நிறைய எஃபெக்ட் ஆகுது. பிபி எகிறதுக்கெல்லாம் காரணமே தூக்கம் இல்லாதது தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய், தேங்க்யூ.